ஹாய்ங்க, நாங்கள் தான் உங்கள் கார்த்திக் கவிதா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நைட்டு டிஃபன் நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாப்பாவுக்கும் தம்பிக்கு சளி பிடிச்சிக்கிச்சிங்க, அதனால் வந்து நம்ம வாத்து எடுத்துகிட்டு வந்தோங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலான சமையல் வாங்க பார்க்கலாம். ஸ்பெஷலான சமையலுங்க, வாத்து எடுத்துகிட்டு வந்தோங்க வர்றப்போ. அதனால தான் எனக்கு இருமல் வேறு இருக்குங்க. பாப்பாவுக்கும் அதனால் வந்து சளி சளிங்க, அதனால வாத்தும் இட்லியுங்க வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. நானே சமைச்சிடறேன். நீங்களே சமைச்சிட்றீங்களா? நானே சமைச்சிடறேன். நான் செஞ்சேன்னா தான் நல்லா இருக்கும். ஆமாங்க, உங்களுக்குலாம் தெரியாது. எப்போ வாத்து எடுத்தாலும் வந்து அவங்களே தான் சமைப்பாங்க. நானே செஞ்சிடறேன், அதனால அவங்களே சமைச்சிட்டு இருக்காங்க. நானும் அரியுமே செஞ்சு தந்துடுறோம். ஓகேவா? ஓகே ஓகே. இட்லி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. இட்லி மட்டும் ரெடி பண்ணிங்கன்னா போதும். வாத்துலாம் நானே எல்லாம் இது பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க வந்து கிரேவி வச்சிட்றாங்களாமாங்க, அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இட்லி நானே ஊற்றி வச்சுட்டேங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டிஃபன் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இன்னும் வந்து இதுக்கு மசாலாலாம் போடணுங்க, சும்மா அது வேக மட்டும் தான் வச்சுருக்காங்க. இன்னும் மசாலாலாம் முன்னும் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அப்படியே இருக்குது. சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகா வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கடல தொளிச்சு வேக வச்சு வச்சேங்க. கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டாங்க, மீதி அப்படியே இருக்குதுங்க. அப்புறம் இவங்க இன்னும் சாப்பிட்லிங்க. இங்கே பாருங்க, வாத்தே வந்து யாருக்குன்னா இந்த ஆளுக்கு தாங்க. இந்த ஆளுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக இருமிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த இரும்பி எனக்கு இருமல் வந்துடுச்சு. ஹரிக்கும் சளி காய்ச்சலுங்க. ஹரிக்கிங்க, உங்களுக்கு என்ன கண்ணு வீங்கி இருக்குது? எனக்கு தான் சூடாக இருக்குதுன்ட்டு சூட்டு கொப்பளங்கிறாங்க. ஆமாங்க, நாங்கள் சூட்டு கொப்பளம் போயிட்டு வந்தோன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அம்மா ஆமாங்க, சூட்டு கொப்பளன்னு நினச்சிட்டு நாங்கள் அந்த ராமகட்டி எல்லாம் செழிச்சு வச்சாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வலி தாங்காமல் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. அப்புறம் வந்து என்னங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில்? அது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குதாம்மா. அது ஆயில்மெண்ட்டும் மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சாப்பிடுங்க, ஒரு 5 நாள் கழிச்சு எல்லாம் ஒரு 6 நாள் கழிச்சு வாங்க அப்படிங்காங்க. அதனால சரிங்க அப்படின்ட்டு இப்போ பாருங்கள், போன வாரம் தான் வந்து காய்ச்சல்னு சொல்லிட்டு ட்ரிப் இறக்கிட்டு வந்தோம். இந்த வாரம் இப்படி ஒரு வாரம் கூட ஆகலைங்க ட்ரிப் இறக்கி. போன வாரம் திங்கக்கிழமை இறக்கிட்டு வந்தோம், செவ்வாய் இறக்கணும். இந்த வாரம் புதன்கிழமை இப்படி செவ்வாய்க்கே கண்ணெல்லாம் வீங்கி இருந்ததுங்க. அப்புறம் ராமகட்டி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப மதியமெல்லாம் என்னால் ஒன்றுமே முடியல. ஆமாங்க, ஒன்று போனால் ஒன்று கண்ணு வலி தான். பயங்கர சிரமமாக இருக்குங்க. பனி வேறு அதிகமாக இருக்குதுங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்குலாம் அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்குதுங்க. பனி அதிகமாக இருக்குதுங்க. அதனால தாங்க. பாப்பா, உனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குன்னு படிக்காமல் நின்றுட்டு இருக்க? முடிச்சிட்டியா? சரிங்க, பாருங்க மாஸ்டர் வந்து குழம்பு வச்சுருக்காரு. பெரிய மாஸ்டர்லாம் இல்லை, எனக்கு மேலே மாஸ்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைங்க, உண்மையாலுமே அவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் செய்வாங்க. ஆனால் செஞ்சாலும் டேஸ்ட்டாக செய்வாங்க, நல்லா செய்வாங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் கூட ஒன்றும் மாற்றல, துணி மாற்றலைங்க. வந்து கை கால் மட்டும் கழுவிட்டு சரி இதை வணக்கி விட்டு போனால் வெந்துக்கிட்டாது இருக்கும்ல அப்படின்ட்டு வணக்கி விட்டுட்டுருக்குறாங்க. இனிமேல் தான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவாங்க. சரி, அதுக்குள்ளே குழம்பா ரெடி ஆகிரும். அரியும் அப்போலேருந்து பசிக்குது நானா, இல்லைன்னா முன்னாடியே செஞ்சுருப்பேன். அப்புறம் வந்துட்டு சரி இப்போயே செஞ்சு கொடுத்துட்டோம்னா மறுபடியும் குழம்பு வாத்து வந்து சாப்பிட மாட்டான். அதனால் சரி கையோட இட்லி ஊற்றியே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்ன வரை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏதாவது பேசுகிறீங்களா? சரிங்க, மாஸ்டர் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர் எப்படி செஞ்சுருக்காருன்னு டேஸ்ட்டு வந்து பார்க்கலாங்க. பாருங்க, இட்லியும் வாத்து குழம்பும் ரெடி ஆயிருச்சு. 3 பேர் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நல்லா இருக்குதா பாப்பா? நான் செய்யலைங்க, அவங்க தான் செஞ்சாங்க. அதனால தான் கிரேவி அவங்க அப்பா வந்து நான் தான் செஞ்சேன் ஹரி, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அம்மா தான் செஞ்சது அப்படிங்கிறான். அவங்க வந்து நான் தாண்டா செஞ்சேங்கிறாங்க. இல்லை அம்மா தான் செஞ்சாங்க அப்படின்னு ஹரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹரி, நல்லா இருக்கா சாமி? சூப்பராக இருக்கதாமாங்க. யார் யாருக்கெல்லாம் இட்லியும் வாத்துக்கறி குழம்பும் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் இங்கே வருங்க. இவங்க 3 பேர் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்குறேன்னா அங்கே வருங்க தோசை ஊற்றிட்டுருக்குறேன். இட்லி எடுத்து கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஒரு தட்டம் தான் ஊற்றுனேங்க இட்லி, மேல் தட்டை மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் சரி தோசை ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டுருக்குறேன்.
இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க என்னையை விட்டுட்டு. கவிதா என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன், ராகி பக்கோடா போட்டுட்ருக்கிறேன். ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ராகி பக்கோடா டீ வந்துட்டு வச்சுருக்குறாங்க அடுப்பில். டீயா? ஆமாம். ஹரி, அம்மா என்ன பண்ணுறாங்க உனக்கு? ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்ய வேண்டாம்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் வியாழக்கிழமையில, அதனால நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால வீடெல்லாம் வலிச்சு சூடாக இருக்கு சாமி. இல்லை வீடெல்லாம் வலிப்பேன். வியாழக்கிழமையான வீடெல்லாம் வலிச்சு விடுவேன்னா சலுப்பாக இருந்தது. அப்புறம் இன்னைக்கு நீங்களும் வீட்டில் இருந்தீங்களா, அதனால சரி செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். வாழைக்காய் இருக்குது, பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ராகி பாப்பா. ஆமாங்க, பஜ்ஜி வேண்டாம், அது எண்ணெய் அதிகமாக இருக்கும், அதனால சரி பக்கோடாவுக்கு இது போட்டாங்கன்னா நல்லா இருக்குமே இருந்தாங்க. ஹரிக்குமா பாப்பா வருங்க, பாப்பா எங்கே உட்காந்துருக்காங்க, பாப்பா டிவி பார்த்துட்ருக்காங்க, அதனால தாங்க. சரி இப்போ என்ன ரெடி ஆயிடுச்சா இல்லையா? நான் பக்கோடா எடுத்துட்டேன். நீங்கள் சொன்னால் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ள டீ ரெடி ஆயிடும். இதுவும் அதை எடுத்துருவேன் நான். சரி, ராகி பக்கோடாவா? ஆமாம், ராகி பக்கோடா கடையில் போடுற மாதிரி இருக்குமா, எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பாருங்க அப்படியே. பாப்பா சாப்பிட்டு பாரு. இருங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஹரி நல்லா இருக்கா சாமி? நல்லா இருக்காம்மா. எங்கள் ஹரியே சொல்லிட்டாங்க, இவங்களாம் சொல்கிறதோட ஹரி சொன்னால் கரெக்டாக இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் சூடாக இருக்க மாட்டேங்குதுங்க. சூடாக இருக்குது. இருசாமி இந்த பக்கத்தில் வச்சு தரேன். சரிக்கா. Our country classified இங்கே பாருங்க, எக்ஸாம் வந்துருச்சாம்மா, அதனால் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. climate of இங்கே பாருங்க, பாப்பா படிச்சுட்டு இருக்கிறாளா? எங்கள் ஹரி பாருங்க, எங்கள் ஹரிக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் எங்கள் ஹரி பண்ணுற வேலையை பாருங்க. எங்கள் ஹரி இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாப்பா படிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது உன்னோட கையெழுத்து பாப்பா? சரி சரி. நாளைக்கு என்ன எக்ஸாமு? சோஷியல் சயின்ஸா? எங்கள் ஹரிக்கு வந்து இவிஎஸ்ங்க நாளைக்கு. ஹரி நாளைக்கு ஒன்று என்ன எக்ஸாம் நாளைக்கு? இவிஎஸ். ஐயா ஆமாங்க, அதனால் சொரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரி பாப்பா நீ படி. அவ்வளோதாங்க, படிக்கட்டுங்க. படிக்கிற பிள்ளைங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால் எக்ஸாம் வேறு இருக்குது, அதனால் படிக்கட்டுங்க. இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து களி, நெடக்கடலை சட்னி, அப்புறம் வந்து தக்காளி வணக்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி வச்சுருக்குறேன். எங்கள் ஹரி வந்து தோசைக்காக வெயிட்டிங். அவருக்கு வந்து களி வந்து பிடிக்காதுங்க, அதனால் வந்துட்டு வெறுந்தட்டையே வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க, களி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஹரிக்கு மட்டும் தோசை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய குருவி கூடு வந்து எப்படி எந்த அளவுக்கு கட்டியிருக்குன்னு அன்னைக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி வந்து தெரியுதான்னு தெரியல, இந்த அளவுக்கு வந்து கட்டியிருக்குதுங்க. பாப்பா களி நல்லா இருக்கா பாருங்கள். இன்றைக்கி வந்து ஓரளவு கட்டிருச்சுங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறக்கு. இங்கே வருங்க. ஹரி ஏன் உட்காந்துருக்குற, சாப்பிட்லையா நீயே? தோசை சாப்பிட்ணுமா? ஏன் களி பிடிக்காதா? சரி சரி. பாப்பா நீ ஏன் குழம்பு ஊற்றிக்கலையா? ஊற்றிக்கணுமா? ஊற்றி சாப்பிடு. ஏன் நெடக்கடலை சட்னி சரி நைட் நேரம் அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் அரைச்சிக்கிட்டு தக்காளி வணக்கியாச்சுங்க. தோசைக்கு தக்காளி. ஹரிக்கு தக்காளி தான் வேணுமா? உங்கள் வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.